வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு ஆம் உங்கள் அன்புக்கு பாத்திரமான குப்பி டைமண்ட் ஆதரவில் இரண்டாவது வாரமாக சிறப்பிக்க காத்திருக்கும் ஆம் குப்பி டைமண்ட் ஆதரவில் கும்பகோணம் குப்பை சிங்கர் இரண்டாம் பகுதி. இரண்டாம் சுற்றில் கூட இங்கே கலந்து சிறப்பிக்க எமது அன்பு நடுவர் வந்திருக்கிறார். வாருங்கள் அன்பு நடுவர். வணக்கம் வணக்கம் தம்பி குமார், எப்படி இருக்கிறீங்க? மிகவும் சந்தோஷமாகவும் இதுவரைக்கும் நல்ல அமைதியாக இருந்து வந்தோம். இனி என்ன நடக்க போகுது என்று யாமறியும் பராபரமே. அதுதான் தம்பி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. என்னடா தம்பி குமார், நான் அந்த முதலாம் சுற்று முடிஞ்சு போனான் தானே, போய் அன்று இரவே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது தம்பி. என்ன யாராவது உங்களை விரும்புறாங்கண்டோ? இல்ல, இந்த மூஞ்சிய பார்த்து விரும்பிட்டாலும் அது வேற கதை தம்பி. இல்ல, அந்த வத்தலை கொண்டு வடிவாம்பால் இருக்காள், அவள்கிட்ட கணவர் தான் நான் நிற்கிறேன். நிச்சயமா நான் 100% சொல்லுவேன் அவள்கிட்ட கணவர் தான். ஏனண்டா அவன் என்ன சொன்னான்டா, அவர் என்ன சொன்னாருண்டா, அவருடைய மனைவியை நான் செலக்ட் பண்ண, அதாவது குப்பி டைமண்ட்ல முதலாவது பிரைஸ் கொடுக்காட்டி என்ன கடத்திடுவானாம்ல. அவர் தானே படிக்க கூடாதுன்னு சொல்லி ஆக்களை விட்டு அடிக்க போறோம். அவருக்கு இல்ல, நீ முதலாவது சுற்றுல சொன்னாங்கல்ல, அவ சொல்லவில்லை தன்னை அடிச்சு சித்திரவசை எல்லாம் சொன்னீங்க இல்லை, அதை கேட்டுட்டு அதுக்கு தானே அம்மா அனுப்பினோம் போலடக்கம். இதெல்லாம் சரியில்லை, வத்தலை கொண்டு வருவாம்பால் உங்களை கணவர்கிட்ட சொல்லி வைங்க, தெரியாது அவருக்கு. ஆமாம், அந்த அன்பு வணக்கத்தோடு மிகவும் கவனமாக இருங்கள். நமது நடுவர் மிகவும் பொல்லாதவர். அவர் இத்தனை மேடிகளில் அடி வாங்கி குத்து கட்டி வெட்டு நான் கூறினேன் தானே, சாணி அடி அந்த அடி இந்த அடி எல்லாம் வாங்கித்தான் வந்தவர். அதனால் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் பின்னால் ஒரு பேட்ட பிஸ்தா, பிஸ்தா என்பது ஆம்பளை பிஸ்தி என்று நாங்கள் கூறலாம். நன்றி நன்றி தம்பி, என்னை பற்றி பெருமையா சொன்னது. சரி, அந்த வகையில் இப்போது அருமையாக கடந்த வாரம் எல்லோரையும் நாங்கள் தெரிவு செய்தோம். நிகழ்ச்சியில் எமக்கு பல விமர்சனங்கள் வந்திருக்கிறது. இப்படியே தொடர்ந்து நடத்துங்கள். வானொலியில் மிகவும் அருமையாக நீங்கள் இந்த கும்பகோணம் குப்பை சிங்கரை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தொடர்ந்து நடத்துங்கள் என்று மாபெரும் பாராட்டுகள் வந்தவண்ணம் இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்ட வேண்டும். எத்தனை அடி வாங்கினாலும் எத்தனை அடி இன்னும் வாங்க போகிறீர்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் அதை அருமையாக தொகுத்து வழங்க காத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் சரி, அந்த வகையில் இங்கே மேடையில் நாங்கள் தன்னை பற்றி நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் யாரையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஏனென்றால் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் பயந்து தான் இருந்தார்கள். அதுக்கு முதல் தம்பி கொஞ்சம் பொறு தம்பி. என்னண்டா, நான் சென்ற வாரம் வந்தவங்கள இருக்கா நான் சொல்றேன், அது சரியாண்டு இருக்கா நீ பார்த்துக்கோ, சரியா? பேர்களை நான் சொல்றேன், சரியாண்டு இருக்கா தம்பி குமார் பார்த்துக்கோ, சரியா? ஆமாம். சென்ற வாரம் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை உறவுகள், அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இரண்டாம் சுற்றுக்கு. அதில் முதலாவதாக வந்தவர் சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. இரண்டாவதாக வந்தவர் சேப்பம்பாக்கம் செப்புச்சாமி. மூன்றாவதாக வந்தவர் ஐயனாவரம் அழகம்மா. நான்காவதாக வந்தவர் ராயப்பேட்டை ரக்காயி. ஐந்தாவதாக வந்தவர் கோயம்பேட்டை குப்பம்மா. ஆறாவதாக வந்தவர் வத்தலகுண்டு வடிவாம்பா. ஏழாவதாக வந்தவர் புன்னாலக்கட்டுவான் புஷ்பா. எட்டாவதாக கலந்து கொண்டவர் கும்பகோணம் குசலாம்பா. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆமாம், எமது இசைக்குழு அவர்களுக்கும் அருமையான பின்னணி இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அருமையான இசைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மண்டபத்துக்குள் யாரை நாங்கள் முதலாவதாக அறிமுகப்படுத்த நாங்கள் மேடை கலைப்போம். சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி அழைப்போமா? வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், சைதாப்பேட்டையில் இருந்து சாமுண்டீஸ்வரி. வணக்கம். இது கௌரவ கும்மாங்குடி மிஸ் குமுதாவுக்கு லவோடு எழுதுவது. உங்களுடைய பேட்டி கேள்விகள் ஹரி மரு. நான் டி எஸ்டேட் டீனா. இந்த பாட்டு கேட்டு நீங்க ரசித்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. கேள்விக்கு பதில். நம்ம பரம்பரையே பாட்டு கூத்து பாடினவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் அப்ப ஹிந்தி மலையாளம் சினிமா பாட்டுக்களை மலையில போய் பாடி எல்லோரும் மிக விருப்பம் சூப்பர் என்று சொன்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் பாட ரொம்ப ஆசை. பாட்டு பாடும் போது நீங்க ஃபீலிங் வரும், அது ஒரு ஃபீலிங் வரும். அப்ப ஓடி ஓடி மலைக்கு மேல போய் பாட வேணும். ஃபீலிங் இல்லா பாட்டு நோ குட். வசனங்களை உள்வாங்கி பாக்கெட்டில போட வேண்டும். அப்ப எடுத்து விட வேண்டும். பாட்டுல ஃபீலிங் நடிப்பு வசனம் மறந்தா போட்டு வாங்க வேணும். போட்டிக்கு நன்றி. கும்மாங்குடி குமுதா. இது தீனா. நான் தீனா எழுதுவது. ஓகேயா? குட்டி குறிப்பு பின் குறிப்பு. ஐயோ அனே, நான் அந்த தொக்கியாளரை மறந்துட்டேனே. அந்த கமல் மாதிரி படத்துல இருக்கும் தொக்கியாளரை கும்மாங்குடி மிஸ்டர் குமலுக்கு ஒரு பெரிய ஸ்தூதி. வணக்கமுங்கோ. என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டுல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு கொண்டு வந்ததுக்கு சூப்பர் சிங்கர் என்று காஞ்சு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அவருக்கு இத பெரிய தேங்க்யூ. என்னையும் பெஸ்ட் குப்பை சிங்கர் ஆக்க ஹெல்ப் பண்ண வேணும். இப்ப கொஞ்சம் சங்கீதம் பிராக்டிஸ் பண்ண சசி டீச்சரோட போறேன். ப்ளீஸ் அவக்கு சொல்லுங்க என்ன ஏச வேணாம்னு, நான் நல்லா பாடுவேன் என்று சொல்லுங்க. நீங்க பாடுவீங்க. தேங்க்யூ. இது ஸ்டைல் டீனா. அருமையாக தமிழை கொலை செய்து. சரி, அவர் நிற்கிறார் பாருங்கள். ஏற்கனவே கொஞ்சம் பயந்து மேடையில் இருக்கிறார் போல இருக்கிறது எமது குமுதா. குமார், அவருடைய வரவேற்பை பற்றி உங்களுடைய கருத்தை தாருங்கள் எமது கும்மாங்குடி குமுதா. எனக்கே தலை சுற்றி போயிருக்கேன் தம்பி. என்னன்னு சொன்னா, இவ இங்க எனக்கு நீங்க தந்திருக்கிற தகவலின்படி இவ சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. டீனான்னு சொல்றான். ஒருவேளை அங்க இந்த போர்டிங் காட்டுகள் இதெல்லாம் மாத்தி பேர் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கும் தெரியல. தன்னை செலக்ட் பண்ணணும்ன்றக்காக ஆட்டியா போர்டிங் கார்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னமோ தெரியவில்லை. தப்பு சாமுண்டீஸ்வரி, நீ அப்படி செய்யக்கூடாது. சரி, அந்த வகையில் அவருடைய வாழ்த்துக்கள். அவருடைய நாங்கள் இப்போது பகுதி 2க்கு செல்ல காத்திருக்கின்றோம். முதலாவது போட்டியாளராக நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்வோம். வாருங்கள். உங்கள் அருமையான, அதாவது நாங்கள் முதல் சுற்றில் நாங்கள் பல்லவியை தந்தோம். சரணத்தோடு வர காத்திருக்கிறார். யார்? சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி அழைப்போம். வாருங்கள், பாடியில் உங்களுடைய பாடலை ஆரம்பியுங்கள். வணக்கம் மிஸ்டர் தொகுப்பாளர் மிஸ்டர் குமல். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு முந்திரிக்காய் பிடிக்கும், அதோட கேம்ஸ் விளையாட பிடிக்கும். அதுதான் இந்த பாட்டு நான் எடுத்தேன்.
மான் வளர்த்த குட்டி ஒரு 3 1 2 3 அந்த 3ம் ஒரு குடும்பம் பாலூட்டி வந்த அந்த மானு அதன் பசம் ஒரு உலகம் சிரிச்சா அதுவும் சிரிக்கும் அம்மாதி எப்போதும் நாம் காப்போம் சிறிய வயசு உனக்கு எனக்கும் பெரிய மனசு நமக்கு இருக்கு கண்ணா ஓடோடிவா ராஜா ஓடோடிவா கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளை அடித்தவன் எங்கிருக்கான் கூட்டத்தில பார் கண்டுபிடி கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள்ளை அடித்தவன் எங்கிருக்கான் கூட்டத்தில பார் கண்டுபிடி. கொஞ்சம் வருங்க இது எந்த நாட்டு பாச பாடல் தமிழ்னு தெரியுதானே இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை. இது ஏதோ தமிழுக்குள்ள ஏதோ கொத்துரொடி போட்டு அதுல ஏதோ மிளகாய் வெங்காயம் எக்ஸ்ட்ராவா தூவி விட்ட மாதிரி ஒரு சாயல் தெரியுது. எந்த ஒரு பாட்டை பார்த்து இந்த மனுஷன் எங்க பிடிச்ச நீங்கள் எனக்கு என்ன தெரியும் இந்த என்ன சொல்றது எங்கண்ட ஓனரை தான் அதான் முதலாளியை தான் கேட்கணும் எங்க பிடிச்சிங்கன்னு சொல்லி. அப்படி பார்க்க இந்த பாடலை உண்மையா நானும் இது வரைக்கும் கேள்விப்படையில. இருந்தாலும் போட்டி எண்ணி வரைக்க நீங்கள் நடுவர் உங்களுக்காக தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நடுவர் தகுதிக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் தெரிவாக தகுதி இல்லை என்று தெரிந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படியானவர்களை தான் நாங்கள் எடுப்பது. என்றால் இது கூப்பி டைமண்ட் வழங்கும் கூப்பை சிங்கர். தம்பி நீ என்ன அவ்வளவுக்கு விடப்படக்கூடாது சரியா? எனக்கும் பாடல்ண்டா கொஞ்சம் தெரியும் சரியா? இந்த சுருதி சரியா? சுருதியே தெரியுமா உனக்கு? சுருதி லயமெல்லாம் எனக்கு தெரியும். இந்த பாட்டுனா கேட்கவே இல்லை சரியா? இப்படி எல்லாம் என்ன சொல்லக்கூடாது. சரி, அந்த வகையில் இவருடைய பாடலுக்கு உங்களுடைய கருத்தை தாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். சரி கொஞ்சம் அருமையாக தான் பாடி இருக்கிறா. என்ன மொழியோ என்ன பாடலோ தெரியாது, பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் மற்றவர்கள் பாடட்டும், அதுவரை பொறுத்திருப்போம் கொஞ்சம். ஆமாம், ஏனைய போட்டியாளர்களும் வர காத்திருக்கிறார்கள். உங்களுடைய சரணம் முதலாவது சரணத்தில் 2ஆம் சுற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கூப்பி டைமண்ட் ஆதரவில் கும்பகோணம் கூப்பை சிங்கர் 2ஆம் சுற்று. ஆமாம், முதலாம் நிகழ்ச்சியின் 2ஆம் சுற்றில் கலந்து கொண்டவர் சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி. அவரை தொடர்ந்து நாங்கள் ஒரு ஆண் போட்டியாளரை அழைக்க காத்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆமாம் ஆண் சிங்கம் ஒன்று வர காத்திருக்கிறது. சேப்பாக்கம் செப்பு சாமியை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். என்ன கூறுகிறீர்கள் நீங்கள் எமது குமுதா? சேப்பாக்கம் செப்புசாமி. சரி, அவர் தன்னை பற்றி என்ன அறிமுகம் சொல்றான்னு கொஞ்சம் கேட்போமா? பாருங்கள், மேடைக்கு வெக்கம் வேண்டாம், நாணம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். எல்லாவற்றையும் கலட்டி விட்டு உங்கள் மொட்டை மண்டியோடு மட்டும் பாருங்கள் என்று அன்பாக வரவேற்கின்றோம் மேடைக்கு. வாங்க வாங்க வாங்க. குப்பை டைமண்ட் சுரங்க மாளிகை ஆதரவில் அன்பு நடுவர் கும்மாங்குடி குமுதாவின் தலைமையில் தொகுத்து வழங்கும் கும்பகோணம் குப்பை சிங்கர். இந்த குப்பை சிங்கர் நிகழ்வில் இந்த குப்பை சிங்கரையும் பாட வைத்ததற்காக நன்றி கூறுகிறேன். அநேகமாக முதல் சுற்றிலே இந்த ஒரு பாடலின் பல்லவியை பாடச் சொல்லி கேட்டிருந்தீர்கள். நன்றாக பாடியுள்ளேன் நினைக்கிறேன். அநேகமாக நான் சுருதி தாளம் ஒன்றும் தப்பாமல் தான் பாடியிருக்கிறேன் நினைக்கிறேன். நண்பர்களே, ஏதோ நீங்கள் உங்களுடைய முடிவு எங்கள் முடிவாக இருக்கட்டும். முடிவை பார்த்து தான் அடுத்த முறை இதை விட மிக சிறப்பாக நான் குப்பியாக பாடி போன நிகழ்விலே நான் மிக திறமையாக பாடுவேன் என்று நினைக்கிறேன். ஆமாம், அன்பாக வந்திருக்கிறார் மேடையில். என்னதான் எல்லோருக்கும் தலைக்கு மேல் கிரீடம் இருக்கிறது, ஆனால் இவருக்கு தலைக்கு மேல் கிரீடம் இல்லை. தலைக்குள் அவ்வளவு மசாலா வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் எத்தனை மேடை கண்டவர் தெரியுமா? எத்தனை தலைமுறைகள் கண்டவர். அவர் தலையே பதில் சொல்லும் அதற்கு. உண்மைதான், பார்க்க தெரியுது தம்பி, நீ சொல்ல தேவையில்லை. ஆமாம், அந்த வகையில் நாங்கள் அவரை யாரை நாங்கள் அளித்திருக்கிறோம் நீங்கள் நடுவர் கூறுங்கள் பார்க்கலாம். சேப்பம் செப்பு சாமி. ஆமாம், அந்த அன்பு சகோதரத்தை நாங்கள் அன்பாக அழைத்துக் கொண்டு
அவருடைய பாடல் நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த பாடல்கள் அருமையாக பாடியிருந்தார். இருந்தாலும் அவருக்கு அருமையாக பாடியபடியால் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இல்லையா? அது நான் சென்ற வாரமே சொல்லியிருந்தேன்லவா? ஆமாம், நாங்கள் அருமையாக பாடியவர்களை கடைசியாக அனுப்புவோம். ஏனென்றால் இது குப்பி டைமண்ட் வழங்கும் குப்பை சிங்கர் பகுதி 2 இல்லையா? ஆமாம் ஆமாம் தம்பி. ஆமாம், ஆரம்பிங்கள் உங்களுடைய இரண்டாவது சுற்றில் இரண்டாவது சரணத்தை ஆரம்பிக்க மேடைக்கு வருகிறார் பேச்சுடன் அருமையாக ஜொலி ஜொலி பானமண்டையுடன். யாரது? சேப்பம்பாக்கம் செப்பு சாமி. வணக்கம் கும்மாங்குத்து குமல் நடுவர் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடலின் சரணத்தை இப்பொழுது நான் பாட இருக்கிறேன். ஓகே, இது பாடுகிறேன். சத்தம் அடைந்தெடுத்தால் போல் அங்கமில்லாமோர் மினுமினுப்பு அழகர் மலையின் அலைகளில் ஒன்று வந்து நின்றால் போல் ஒரு நினைப்பு. ஐயோ, எல்லாம் பிள்ளையா படிச்சிடும் போல தெரியுது. கும்மாங்குத்து குமல் நடுவர் கண்டுபிடிச்சா தெரியல. படிப்போமே. என்ன காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் காட்டியே நீ நடந்தாயோ. காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நீ வந்தாயோ. மேலழகெல்லாம் மூடுவதென்ன என்று நினைத்தேனே. மேலழகெல்லாம் மூடுவதென்ன கண்படும் என்று நினைத்தேனே. என்னை விட்டால் யாரும் இல்லை. உங்கள் அருமையான இந்த இரண்டாவது பாடலை வழங்கிய எமது அன்பின் சகோதரம் யார்? சேப்பம்பாக்கம் செப்புசாமி. அதான் தம்பி குமார். இன்றைக்கு எல்லாரும் கடும் போட்டியா தான் இருக்கு போலடாக்கா. நானா நீயாண்டு போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, இதுல என்னன்னு சொன்னா மேலழகெல்லாம் காட்ட வேணாம், கீழெல்லாம் காட்ட வேணாம்னு சொல்லி இவர் இறுக்கி போத்து கட்டி வந்திருக்கிறார். மண்டை மட்டும் நல்ல ஷைனிங்கா இருக்கு. நான் தம்பிகிட்ட சொன்னா, தம்பி அந்த எக்ஸ்ட்ரா பிளாஷ் ஆஃப் பண்ணு என்றால் சரியான ஜொலியா இருக்கிறது. அருமையான பாடல். இவருடைய பாடலை பற்றிய உங்கள் கருத்தை தாருங்கள் குமுதா அவர்களே. அதான் தம்பி நான் கூற வரேன். என்னன்னு சொன்னா, இது அந்த முதல் பாடினால சைதாப்பட்ட சாமுண்டீஸ்வரி. அது என்ன பாடலே தெரியாது. இந்த பாடல் நான் இப்போ கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த பாடலும் பரவாயில்ல தம்பி. கொஞ்சம் இந்த மலையாளங்கட காந்த கந்தர்வன் இருக்கிறார் இல்லையோ, காந்த கந்தர்வன், அவருடைய மியூசிக் தான் இது என்று சொன்னால், இது அவர் இந்த காந்த கந்தர்வன் பாடிய ஒரு பாடல், ஒரு அருமையான பாடலை மிகவும் அருமையாக கொலை செய்து பாடி இருக்கிறார். ஐயோ, அந்த அருமையான குருநாதர் படித்த பாடலா இது? ஆமாம், அதே பாடல் தான் இது. ஆமாம், அதே பாடல் தான். அந்த பாடலை பாடிய அருமையாக பாடியிருக்கிறீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த சுற்றில் யார் இவரையும் பொறுத்திருந்து பார்ப்போம். சேப்பம்பாக்கம் செப்புசாமி, பொறுத்திருங்கள். உங்களுடைய பதிலுக்கு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த மீண்டும் நாங்கள் சேப்பாக்கம் செப்புசாமிக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேராக நாங்கள் இங்கு அழைக்க காத்திருப்பது ஐயனாவரம் அழகம்மா. ஐயனாவரம் அழகம்மா என்ன ஒரு அழகாக நடந்து வருகிறார் மேடையில். அப்படியே பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ஐயராத்து பொண்ணு மாதிரி இருக்கு. வாமா வா. வாருங்கள் வாருங்கள். வெக்கம் வேண்டாம், கூச்சம் வேண்டாம், அச்சம், நடம், மடம், நடம், கொடம், நாணம், பருப்பு எல்லாமே அவட முகத்தில் இருக்குது. இருந்தாலும் அருமையான ஒரு உள்ளம் நினைக்கின்றேன். அவருடைய பாடலை கேட்போம் வாருங்கள். என்று என்ன பாடல், உங்களுடைய அறிமுகத்தை தாருங்கள். வணக்கம். கும்பகோணம் குப்பை சிங்கர் புகழ் தொகுப்பாளர் குமல் அவர்களே. வணக்கம். உங்களுக்கே தெரிந்திருக்கும் நான் எவ்வளவு பெரிய பாடகி என்று சொல்லி. அப்படியா? நான் இந்த யூகேல பாட வர்றதுக்கு முன்னால என்ன இளையராஜா கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டாருக்கு. சரி,
நதி அமரன் கூப்பிட்டார் அவர்ட இசையில பாட சொல்லி. அது மட்டுமில்லாமல் SR ரஹ்மான் கூட என்னைய கூப்பிட்டார். SR ரஹ்மான் அப்படி இருந்தும் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றேன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட ரசிகர்கள். அவர்கள் என் மீது மலர்களை தூவி அப்படித்தான் என்ன போற்றுவார்கள். அந்த அளவு நான் ஒரு சிறந்த பாடகி. இன்றைக்கு இந்த பல்வழி பாட்டை நான் உங்களுக்காகவும் என் ரசிகர்களுக்காகவும் தான் பாடியிருக்கிறேன். ஸ்ருதி லய கட்டுப்பாடு எல்லாமே எனக்கு தெரியும், அதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப மற்றபடி என்ன சொல்றது, இந்த பாட்டை நான் எவ்வளவு சிறப்பா பாடி இருக்கிறேன்னு நீங்களே திரும்ப திரும்ப ரெக்கார்டிங்ல போயிட்டு கேட்டு பாத்தீங்கன்னா சுதி சுத்தமா லயம் சுத்தமா எல்லாம் பாடியிருப்பேன். 18 கட்டையில பாடியிருப்பேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சியில எனக்கு தான் வெற்றின்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் சக போட்டியாளர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் இதை கொஞ்சம் என்னோட தரத்துக்கும் கொஞ்சம் குறைவா பாடியிருக்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுலா பார்ப்போம். நன்றி 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 உங்களுடைய அருமையான அறிமுகத்துக்கு. ஆம், இந்த நிகழ்ச்சியின் இப்போது வந்திருக்கும் இந்த போட்டியாளர் மிகவும் பக்குவமாக பேசி சபையை கவுக்கலாம் என்று யோசிச்சிருக்கிறார். கேட்டேன். அதுவும் தம்பி உன்னைத்தான் காக்கா பிடிக்கிறாரு, சரி வராது. நான் நடுவரண்ட ஒருத்தி நான் இருக்கிறேன், நான் தான் எடுக்கிற முடிவெண்டா அவருக்கு தெரியாது போல. ஆமாம் ஆமாம். அந்த வகையில் இங்கு அன்பாக நாங்கள் அழைத்து சிறப்பிக்க காத்திருக்கும் இப்போது கலந்திருக்கும் யார்? ஐயனாவரம் அழகம்மா அவர்களின் அருமையான பாடலை நாங்கள் கேட்போம். சரி, ஒலி வாங்கியை வாங்கி கொண்டு வாருங்கள் மேடையின் நடுவில். நான் உன்னை பார்க்காதது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழாது இந்த சொந்தம். நான் இனி நீ இனி நான் வாழ்வோம், வா வா கண்ணே நிலவு தூங்காத நேரம், நிலவு தூங்கினாலும் இரவு தூங்காத நேரம், உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, கதை கதை சிறு கதை, தினம் தினம் வளர்ப்பிறை பிறை பிறை வளர்ப்பிறை, நிலவு தூங்காத நேரம். என்ன இது என்ன இது என்ன இது? அருமையான பாடலை தந்தார் யார் என்றால் ஐயனாவரம் அழகம்மா. ஐயனாவரம் அழகம்மா பாடிய பாடல் ஓரளவு பிழையாக இருந்து தற்காலிகமாக நான் நினைக்கிறேன் அவர்தான் இந்த சுற்றில் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா தம்பி குமார், நான் சொல்லி இருக்கிறேன் எந்த இதுக்குள்ள நீ வரக்கூடாது. உங்களோட இதுக்குள்ள வரையில நீங்க அந்த சீட்ல இருக்கீங்க, நான் இந்த சீட்ல. அதான் நான் தான் முடிவு வந்தா ஓட்ட பல்ல நாத்த வடிக்கும். மறுபடியும் நாங்கள் கிட்ட வரோம். இல்ல நான் தான் முடிவு சொல்றேன்னு சொல்லி இருக்கேன். முடிவு சொல்றீங்களா? நான் தான் எடுக்க இந்த முடிவை. என்னத்துக்கு உங்களோட முதலாளி கூப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ தெரியுமா, ஒரு குப்பி அளவுல தண்ணியை கட்டியிருக்க, அந்த குப்பியில தான் தண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கு. அதால நீ முடிவு சொல்லக்கூடாது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நிலவை தூங்க வைக்க இப்ப நான் பார்த்தேன்னா 2-3 நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்து செத்து போச்சு. அப்படியே ஏன்னா அவ்வளவு தூரம் கொடூரமான ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். நல்ல விஷயமே தெரியுமா, நாங்க வானத்திலிருந்து நிலவு விழுமா விழாதான்னு ஒரு நாள் வெட்டி பார்க்கலாம். நிலவு விழுகிற அளவுக்கு பாடி இருக்கிறார் என்றால் எப்படி ஒரு பாடகியா இருப்பார் அவர், இல்லையா? அருமையானவர் சொன்னால அவன் அருமையாக கேட்டாதானே சொன்னவர் தானே. அதனாலே இப்போது நான் இருக்கிறேன், என்னுடைய மனதுக்கு இவர் இப்போது முதலாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுற்றிலிருந்து நான் நினைக்கின்றேன். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இருக்கிறார்கள் பாடுவதற்கு. சரி, அந்த வகையில் நாங்கள் அவர்களையும் அன்பாக அழைத்துக் கொண்டு சரி அடுத்த நேர் யார் என்று சொன்னா, ஆமாம், ராயப்பேட்டை ராயப்பேட்டை ராக்காயி அடுத்த போட்டியாளராக நாங்கள் 2ஆம் சுற்று கும்பகோணம் குப்பை சிங்கர் குப்பி டைமண்ட் வழங்கும் கும்பகோணம் குப்பை சிங்கரின் 2வது பகுதியில் 2வது சரணத்தோடு வருகிறார். யார்? ராயப்பேட்டை ராக்காயி. வாருங்கள், ராயப்பேட்டை ராக்காயி மேடையின் நடுவில். அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல ஒரு பாடலை பாடும்போது அதன் சுருதி, தாளக்கட்டு, லயம், குரல் சரியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதன் பிறகு பாடலின் பல்லவியை பாடும்போது பாடலின் ஏற்ற இறக்கங்களை உற்று நோக்க வேண்டும். அப்படியா? பல்லவியை பாடும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நன்றி, வணக்கம். இது என்ன இந்த மனுஷன்? நாங்கள் யார் அறிமுகப்படுத்த சொல்ல உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு போறா போல. அதுதான் நடக்க என்ன பேருக்கு ராயப்பட்ட ராக்காயி நாங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஆமா, உங்களுக்கு தெரியாது கும்மாங்குடி குமுதாவை பற்றி எத்தனை இடத்துல கும்மாம் குத்து வாங்கி எத்தனை கத்தி குத்து செருப்படி அந்த அடி இந்த அடி எல்லாம் வாங்கி வந்த ஒரு நடுவரை பார்த்து நீங்கள் தாளக்கட்டங்கள் லயங்களை பற்றி எல்லாம் நீங்கள் கதைக்க கூடாது என்று சொன்னால் இது கும்பகோணம் குப்பை சிங்கர். இது எனக்கு போட்டு வைக்கிற மாதிரி கிடக்கு. ஆமா, சரி, இருந்தாலும் அவருடைய அருமையான அந்த முதலாம் சுற்று சரியாக முடிந்தது என்று நான் நினைக்கிறேன். குமுதா, நீங்க நினைக்கிறீங்களே சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் கொஞ்சம் அந்த நல்லா பாடினவ தெரியுமா? நாங்க கடைசி லிஸ்ட்லாம் வச்சுக்கோம். கடைசி லிஸ்ட்லாம் கூட கதைக்கிறேன். சரி, அந்த வகையில் இது நாங்க சொல்லக்கூடாது, நாங்களே கதைப்போம். கூட காட்சி என்று சொல்லி வெளியில சொல்லாங்க, அப்புறம் கோவிச்சு போடும். அந்த வகையில் வாருங்கள் 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 என்று தங்களுடைய இரண்டாவது சுற்றில் குப்பை சிங்கரின் இரண்டாவது சுற்றில் முதலாவது சரணத்தை பாட மேடைக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். யாரை? ராயப்பேட்டை ராக்காயை. ஆரம்பிங்கள் உங்கள் அருமையான முதலாவது சரணத்தை. நீலத்தில் படரும் பனி போல் கொடிகள் ஆற்றில் நீந்தி வர, நீலத்தில் படரும் பனி போல் கொடிகள் ஆற்றில் நீந்தி வர, நீலத்தில் மஞ்சள் முகத்தில் ஓடி காவியம் பாடி வர, நீலத்தின் மஞ்சள் முகத்தில் ஓடி காவியம் பாடி வர, சூரியன் ஒளியில் மின்ன தோகையின் விழிகள் பின்ன, பொன்வண்ண கலசம் பூவண்ண கவசம் கண்ணோடு கலப்பது சுகம் தானோ, சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது, சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது. நான் நினைக்கின்றேன் இவர் ராயப்பேட்டை ராக்காயி சரணத்தை அருமையாக பாடி, நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து, சரணத்தை அருமையாக பாடி நான் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதான் பாடலான் பாடுகிறார் என்று பின்புதான் பிடிக்கும் போது சொந்தம் எப்போது தொடர்கதை தான் என்று கொஞ்சம் தமிழ்ல பாடி இருக்கிறார். ஆமா, எனக்கு முதல் என்ன பாடல் பாடுகிறார் என்று புரியவே இல்லை. தான் பார்த்தேன் இந்த பாடலே அந்த பாடலை பாடினாலும் பாருங்கள், அந்த மேடையில் இன்னொரு அழகு பார்த்திருக்கா, லிப்டிக்கை பூசி அப்படி அது வேற கதை. தம்பி, இவ கொஞ்சம் எனக்குண்டா நல்லா பாடுறா போல கிடக்கு, கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. சரி, மற்றவங்களை இருக்கா பார்ப்போம், யோசிக்க வேண்டிய விடயம். சரி, அந்த வகையில் தம்பி குமார் கொஞ்சம் நில்லு. நீ என்னடா பாட்டை பற்றி கணக்க கதைக்கிறவனா, கொஞ்சம் பாட்டு ஞானம் இருக்கு போல எனக்கு. அப்படியே எங்கன கூப்பிடே ஆக்கள் இல்ல சித்த விடையில போய் பாடுறது தானே. அப்படியா? யாரும் இல்லைன்னா உப்பாரி பாட்டை கொண்டு இன்னும் தான் சேர்ப்பாங்க. அந்த நேரம் நான் அறிவிப்பாளராக இருந்து அந்த நேரம் தெரியாத ரோட் ஐயா அம்மா ஏதாவது சாஞ்சி தாங்கோன்னு கெடுத்துருஞ்சிடான். அந்த நேரம் என் பக்கத்து வீட்டுல எங்கட ஜீவாட மாமா செத்து போயிட்டாரு. அந்த நேரத்துல நான் தான் முதல்ல பாடின பாட்டு என்ன பாட்டு தெரியுமோ? தோடுடைய செவிடன் இவன் ஆருடைய பொடியன் என்னுடைய மகன், இப்படி பாடினோன்னு என்ன தம்பி நீர் திருஞான சம்பந்தர் கோவணத்தை விட மேல நல்லா பாடி இருக்கிறீர்கள் என்ன அப்படியே கட்டி அணைச்சு உடனடியா இன்னும் அண்டையிலேருந்து பாட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்க. எந்த சித்த வீட்டுக்கு போனாலும் நான் தான் பாடுறேன். அப்படி சொல்லக்கூடாது, நீ நல்லா பாடுற நக்கண்டு நீ பாரு. ஒரு இமயத்தை தொடப்ப அதுதான் இப்ப தொட்டு கொண்டிருக்க பிஸ்ஸாரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்ல அப்படி ஒரு பிஸ்ஸா இருக்கிறோம் இல்லையா? சொல்லாத, நான் இண்டை சொல்றேன், நீ கேட்டுக்கோ.
உங்களோட திறமைக்கு நீ எந்த உச்சிக்கு போறான்னு மட்டும் பாரு. அங்க போயிட்டு கணவர் தள்ளி விட்டுட்டாங்க பின்னாலே. இப்ப நீங்களும் கும்பகோணத்துல இருந்து வந்து குப்பி அடிக்கிறது வந்து நான் சொல்றேன் தம்பி 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 நான் சொல்ற வாக்கு ஒரு நாளும் தப்பாது. அப்படி நீ இருந்து பாரு, நீ உச்சத்தை தொட போற. அப்ப நீ இந்த குமுதாவை நச்சுக்கோ. சரியோ? சரி, இருந்தாலும் இவரையும் நாங்கள் ஆறுதல் பரிசில் வைத்துக் கொள்வோம். நிகழ்ச்சியின் முடிவில் யார் இந்த நிகழ்ச்சியில் தெரிவு செய்திருக்கிறார்கள், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தனை பேரை தெரிவு செய்ய போகின்றோம் என்று நடுவர் குழு தீர்மானிக்கும். அதோடு நாங்களும் இணைந்து தீர்மானிப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த நேராக கோயம்பேட்டை குப்பம்மாவை பெற சொல்வோமா? வேடிக்கை வாருங்கள், கோயம்பேடு குப்பம்மா. இனிய மாலை வணக்கம். கும்மாங்குடி குமல் அவர்களுக்கும் கும்மாங்குடி குமுதா அவர்களுக்கும் கும்பகோணம் குப்பை சிங்கர் நிகழ்வில் முதல் சுற்றில் நான் ஒரு பாடலின் பல்லவியை பாடியுள்ளேன். அப்படியா? அப்பாடலில் ராகதாளங்கள் சுமாராக இருக்கிறது என நினைக்கிறேன். எனவே இதில் உங்கள் கருத்துக்கள் எப்படி என்று கூறுவீர்களா? நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் எல்லாம் சொல்லி நீங்கள் ஓடக்கூடாது இல்லையா? ஆமா ஆமா, அதெல்லாம் எப்படி என்று சொல்லுவீங்க. கொஞ்சம் பொறுங்க, ரெண்டாவது டைம் பாடுங்க. நீங்கள் அடுத்த பாடலை தரத்தானே போகிறீர்கள், அதுக்கு தயாராக தானே வந்திருக்கிறீர்கள். முதலாவது சுற்றில் நீங்கள் பாடிய பாடல் நாங்கள் எல்லோரையுமே தெரிவு செய்தோம். அந்த வகையில் உங்களுடைய பாடல் மிக மிக அருமையாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் மிக அருமையாக இருந்தவர்களை மட்டுமே தான் நாங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த சுற்றுக்கு எடுப்போம். மிக 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 அருமையாக இருந்தவர்கள் நாங்கள் எடுப்பதில்லை. ஏனென்றால் கும்பகோணம் குப்பை சிங்கர். ஆமாம் ஆமாம். சரி, இந்த கோயம்பேடு குப்பம்மாட பாட்டை கேட்போமா? சரி தங்கச்சி பாடு. சரி, வாருங்கள் வாருங்கள். உங்களுடைய கும்பை கோணம் குப்பர் சிங்கர், அதாவது குப்பை சிங்கரின் இரண்டாம் சுற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதில் ஆரம்பி உங்களுடைய அருமையான சரணத்தை. தொட்டதும் கைகளில ஒட்டுற உன் கருப்பு என்ன மாத்துதே, ஒட்டடை போல என்ன தட்டிடும் உன் அழகு வித்தை காட்டுதே. தொல்லைகளை கூட்டினாலும் நீ தூரன் என்ன தாங்கல, கட்டிலிடும் ஆசையால என் கண்ணிரண்டும் தூங்கல. உன்னை கண்டதும் மனசுக்குள்ள எத்தனை கூத்து சொல்லவும் முடியவில்லை. சுட்டையும் மாத்து உன்னை என் உசுருக்குள்ள வைக்கணும் அழகாத்து. கண்ணை காட்டு போதும் இந்த பாட்டா நிழலாக கூட வாரே வந்துட்டாலும் என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தாரேன். நச்சினு காதல குட்டுல ஒட்டுரியே உசிரணி, நிச்சயமாகல சம்மதம் போடல அப்புறமே உறவு நீ. அம்புல விதச்சு என்னை நீ பறிச்சாயே, பூவா நான் பறிக்கிறேன். கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரேன். என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தாரேன். அருமை 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 அருமையாக இருந்தது. கோயம்பேடு குப்பம்மா. கோயம்பேடு குப்பம்மா என்று இலகுவாக கதைக்க வேண்டும். யோசிச்சு பேசக்கூடாது நடுவரவர்களே. கோயம்பேடு குப்பம்மா அப்படி சொல்ல வேண்டும். கோயம்பேடு உங்களுக்கு குப்பியில தண்ணி தந்தபடியா நீங்கள் அப்படி சொல்ல. இல்ல இல்ல, நீ கொஞ்சம் தப்பா விளங்கிட்டா தம்பி. ஏன்னு சொன்னா நான் அவரோட பாட கேட்டு கொஞ்சம் மயங்கிட்டேன். அதைத்தான் நான் கொஞ்சம் குழம்பு பண்ணி அதுக்குள்ள முந்திட்டேன். நீ என்ன? சரி, அவருடைய குப்பம்மாவின் பாடலை பற்றி தாருங்கள். அதான் இந்த கோயம்பேடு குப்பம்மா வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அவன் இன்னொரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பிழையா பாடி இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தா இருக்கு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் யோசிக்க தாளங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியா வர மாதிரி இருக்கு. எனக்கு வரக்கூடாது அதெல்லாம். நடுவருடைய தீர்ப்பு உங்களோட தீர்ப்பும் இருக்குது. மேடையை விட்டு போறதுக்குள்ள நீங்க எப்படியும் அடி வாங்கி தான் போறீங்க. அதுக்குள் இந்த கும்பகோணம்
எங்கள் கோப்பி டைமண்ட் வழங்கும் கும்பகோணம் கூப்பை சிங்கரின் 2ஆம் பாகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அடுத்த போட்டியாளராக யாரை அழைப்போம் தெரியுமா? யார்? நீங்கள் தான் கூறுங்கள். தம்பி, நீ போன முறை இந்த பிள்ளைய போட்டு நீ இப்படி வறுத்தெடுத்துட்டாமி. சரியில்லை தம்பி. நீங்க சரிங்க ஜானப இதெல்லாம் இப்படி பாவம் தானே அந்த பிள்ளை. சரி, அந்த யாரண்டா வத்தலகுண்டு வடிவாம்பாள். ஆமாம், அவருடைய வடிவுக்கு ஏத்தது போல உடம்பு வத்தல குண்டு. அந்த குண்டை நாங்கள் வாருங்கள் அப்போதே வெளிக்கிட்டார் 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல மேடைக்கு வாரத்துக்கு அரைக்கி வந்து சேர இப்போதுதான் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். வாருங்கள், உங்கள் கும்பகோணம் கூப்பை சிங்கரன் 2ஆம் பாகத்தில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வத்தலகுண்டு வடிவாம்பாள். கும்மாங்குடி குமுதா, கும்மாங்குத்து குமல். வணக்கம். இந்த பல்லவியை பாடும்போது அந்த ராகம் தாளம் மாறி பாடும்போது ரொம்ப கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னொரு ஏதாவது ஒரு பாடலின் ஒரு ராகம் தாளத்தை இதுக்கு மாத்தி பாடினா கொஞ்சம் பாடக்கூடிய முறையில இருந்தது. ஆனாலும் பாடலை இப்படி மாத்தி பாடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பரவாயில்லை பரவாயில்லை, நீங்கள் மேடையில் நிற்கிறீர்கள். அருமையான அழகான கட்டழகி என்று கூட நாங்கள் கூறலாம். அந்த அளவுக்கு இஞ்சி இடுப்பழகி என்று கூட இங்கே குமுதா அவர்கள் ஏற்கனவே வர்ணித்தார் இல்லையா? என்னது இஞ்சி இடுப்பழகி? ஐ மீன் ஜிஞ்சர் ஹிப். ஆமாம், நீ நாளைக்கு இஞ்சி இடுப்பழகிய பார்த்ததில்லை போல. பார்த்தேன் நான் இங்கே இருக்கிறார் இந்த கும்மாங்குத்து இந்த நிகழ்ச்சியில. யார் அவர்? வத்தலகுண்டு வடிவாம்பா. வத்தலகுண்டின் அந்த அருமையான உடல் அமைப்பு கூட உண்மையில் அருமையாக இருக்கிறது கூட நாங்கள் கூறலாம் இல்லையா? தொடர்ந்து அதே போல அவருடைய பாடலும் அமையும் என்று நினைக்கின்றேன். சரி, வாருங்கள் வத்தலகுண்டு, உங்களுடைய 2வது ஆமாம் கூப்பை சிங்கரின் ஆரம்பியுங்கள் உங்கள் அபிமான 2வது சுற்று பாடலை. சுற்றுக்குரிய 2வது பாடல் வர காத்திருக்கிறது. வத்தலகுண்டு வடிவாம்பா. வத்தலகுண்டு வடிவாம்பா. மாமன் நோதடுபட்டு நாதம் தரும் குயிலு நானா மாறக்கூடாதா? கூடாது கூடாது. நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா? மாமன் காதிலேராதா? காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள மேலும் மேலும் மாறும் இந்த நேரம்தான், இந்த நேரம்தான் உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான், மேலும் எங்க வச்சான், ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவுமேனோ புரியலையே. ஐயோ, நான் நினைக்கிறேன் இவ இந்த குண்டமாக இது வருத்தம் போல இருக்கு. கன வருத்தம் தூங்க பாய போடுறேன் குண்டமா என்ன நடந்தது? என்னன்னு தெரியல. அது இருக்கட்டும் தம்பி. என்னன்னு சொன்னா பாட்டுகளை இப்படி எல்லாம் கொலை செய்யறாங்க ஐயா. கொலை செய்தானே பாடல் பாடல். எனக்கே மண்டை கொஞ்சம் நிகழ்ச்சி வந்து கும்பகோணம் குப்பை சிங்கர்ன்றது அடிக்கடி நீங்கள் நான் மறக்கல தம்பி. நான் போன நிகழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் சரி ஒரு இதா பண்ண, இது இப்போ எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு தம்பி. இதெல்லாம் அப்படின்னா நீங்க லெஃப்ட் எடுத்து ரைட்டுக்கு போங்க, பெண்களின் மனசுல கூட இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு வந்தா கடினமா. நீ என்ன தம்பி, நீ உனக்கு என்ன, நீ அந்த பாடல பாடி போட்டு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் அவ்வளவு பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு வந்தேன். அப்படி எனக்கே இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி சரி, சரி, இருந்தாலும் தன்னுடைய அருமையான பாடலை வழங்கி எங்கள் அன்புக்குரிய வத்தலகுண்டு வடிவாம்பாள், வத்தலகுண்டு வடிவாம்பாளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நேரை அழைப்போமா? அடுத்த நேரை இது யாரு? வில்லங்கம் வருது. வில்லங்கம் தான் வருது. போன முறை சென்ற வாரம் 1ஆம் சுற்றுல என்ன கொஞ்சம் தெரியுமா காக்கா பிடிக்க பார்த்தோம். கட்டுவன் போல விளங்கிட்டு உனக்கு என்ன காக்கா தெரியும். புன்னால கட்டுவன் புஷ்பா
வாருங்கள் மேடைக்கு. பொன்னாலை கட்டுவன் இலங்கையில் இருந்து புஷ்பா. புஷ்பா புஷ்பா ஏன் அப்படி போட்டாலே எக்கோவை கூட்டையில அதனால புஷ்பா புஷ்பான்னு மூணு பேரும் சொன்னேன். சரி வாருங்கள் வாருங்கள் மேடைக்கு. இறக்கி இறக்கி வருகின்றார் அவரும். மதிப்பிற்குரிய கும்மாங்குட்டி குமல் அவர்களை, கும்மாங்குடி குமுதா அவர்களை இருவருக்கும் எனது அன்பான வணக்கம். குப்பை சிங்கர் முதலாவது சுற்றில் என்னை போட்டியாளராக தெரிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. மிகவும் அருமையான போட்டி. நான் மிகவும் சிரமப்பட்டு அதில் பாட்டு பாடி இரண்டாவது சுற்றுக்கு தெரிவாகி உள்ளேன். அதே போன்று மூன்றாவது சுற்றுக்கும் என்னை தெரிவு செய்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். முடிந்தளவு இரண்டாவது சுற்றில் பாடி அனுப்பியிருக்கிறேன். என்னையும் சேர்த்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. அந்த வகையில் இங்கே மேடையில் நிற்கிறார். நீங்கள் அதாவது பேசுவது கூட சில நேரங்களில் அவர் தடுமாறுகிறார் என்று சொன்னார். அவருக்கு அங்க பிடித்து தான் ஒரு மேடையில் கொண்டு விட்டார். பார்த்தீர்களா? கண்ணு ஒன்று தெரியாது, அதனால் அவர் பாடி அனுப்பி இருக்கின்றேன் என்று சொல்லி அவர் மறந்து பேசிட்டார். அவருக்கு நிகழ்ச்சியே தெரிய வேண்டும் என நீங்க மேடையில கலந்து கொள்றீங்க. என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்னெல்லாம் பார்த்தோன்னு கொஞ்சம் வாய் அந்த தடுமாறுது தடுமாறுகிறது என்று சொன்னால் அவர் அங்க புன்னால கட்டுவன்ல மிகவும் பிரபல்யமான ஒரு பாடகி. புண்ணாக்கு குத்துறதுக்கெல்லாம் இவர் தான் கூப்பிடுவாங்களாம் பாட்டு. ஆமா அப்படியே. ஆமா அதுல வந்து அரிசி குத்தும் அக்கா மகளே பாட்டுக்கெல்லாம் இவர் தான் அக்கா மகளுக்கு மாமா மகள் பாடுறது. பாடி நிறைய இடங்கள்ல அவர் பழஞ்சோறு எல்லாம் பேக்ல கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி மிகவும் பிரபல்யமான பாடிகள் அவவே சொல்லி உனக்கு தெரியும் அவவே சொல்லி இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்கணும் நாங்க சொல்லி முடியும். நீங்க அப்ப போட்டியாளர்களோட எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்த போது சும்மா தெரியாத டைம் பாசிங்க கடலை போட்டது. கடலை போடும்போது அவர்கள் கூறினார்கள் இந்த பதிலை. நிகழ்ச்சி இந்த கதையை கூட வெளியில காய்க்க கூடாது. நாங்கள் இது எப்படியும் இந்த தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என்று சொன்னா இது வந்து நாங்கள் குப்பி டைமண்ட் ஆதரவில் கும்பகோணம் குப்பை சிங்கர் 2ஆம் பாகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த போட்டியாளரின் பாடலை கேட்போமா? வருகிறார் பொன்னாலை கட்டுவன் புஷ்பா. புஷ்பா புஷ்பா புஷ்பா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து தாகம் புரியவில்லை, ஒரு சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் சரி அத சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து தாகம் புரியவில்லை, செருப்படி ஒரு சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் அத சொல்ல தெரியவில்லை. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ ஒரு பேரும் இல்லை. நாடடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நாடடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. அம்மா அப்பா விதியோட நாடு விளையாட்ட பாடு விளையாட காட்டுக்கு எதை போட்டதா பாட்டு படிச்சா சங்கதி உண்டு, என் பாட்டுக்குள்ளையும் சங்கதி உண்டு. முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லி கேள்வி பதில் புதிர் நடத்துற மாதிரி எல்லாம் இருக்குது. என்ன கண்டுபிடி மாடுபிடியான்னு சொல்லி அதுதான் இது இதை போட்டதாரு இல்ல அவங்ககிட்ட கூட அம்மா அப்பாட்ட எங்கிட்ட வந்து கிடந்து இதெல்லாம் சரி 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 இருந்தாலும் அதிக அளவிலான பிள்ளையாக பாடி இருக்கிறார் நினைக்கின்றேன் இல்லையா? நீ
பொறுத்திருந்து பாப்பேன் தம்பி குமார். சரி, அந்த வகையில் ஆமாம் 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 அன்புடன் நாங்கள் இறுதி நேரம் அழைக்க காத்திருக்கோம் நினைக்கின்றேன். ஆமாம், இறுதி நேரம் அழைக்கணும்னா நானே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன் தம்பி. சரி, பொறுப்பம் வேட பாடலையும் கேட்டுட்டு ஆறத்தான் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன்னு யோசிக்கிறேன். இதில் என்னென்று சொன்னால் இப்போது 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நேர்களும் வாக்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் ஆகிய குத்து வாங்கி அடி தடி உடையெல்லாம் வாங்கிய உங்களுடைய பதில் மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெரியும். அதனாலே நேர்களும் இதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். 6 அதிகமாக கொஞ்சம் பொருங்கள் 6 அதிகமாக பிள்ளையாக பாடியிருக்கிறார்கள். அவர்கள் தான் முதலாம் இடம் என்று இந்த நிகழ்ச்சியின் கட்டாயம் இருக்கின்றது. நான் சரியாகத்தான் பாடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நான் நினைக்கின்றேன் நேர்களே ஏற்கனவே வாக்குகள் எல்லாம் அளித்திருக்கிறார்கள். அவர் நிகழ்ச்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள். சரி, இல்லை தம்பி, வயல்காடு சுற்றும் சிலவல்ல வர காத்திருக்கிறார்கள். அப்படியா? அதனால அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்போம் கொஞ்சம் நாங்க. சரியா? சரி சரி, இறுதி நேரை அழைப்போமா? அழைப்போம் அழைப்போம் அழைப்போம். யார் இறுதி நேராக வர காத்திருக்கிறார்? கும்பகோணம் குசலாம்பா. கும்பகோணம் குசலாம்பாவை அழைக்கின்றோம். கும்மாங்குடி குமுதா அவர்களுக்கும் மற்றும் தோப்பாளர் உம்மாங்குத்து கமல் இல்ல குமல் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பாடல் இவ்வளவு திறமையா பாடி இருக்கிறேன். சுசிலாமியரை மிஞ்சி பாடினபடியாத்தான் நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். 2வது பாடல் பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா பாடி இருக்கிறேன். அப்ப இந்த பாடல் எனக்கே தெரியும். ஒரு தாளப்பிழையோ ராகப்பிழையோ ஒன்றுமே இருந்திருக்காது. இதா பாடினேன் நான். நீங்கள் பாட்டை கேட்டு மயங்கித்தான் இப்ப 2வது பாட்டுக்கு தந்திருக்கிறீர்கள். அந்த பாட்டை பாருங்க எப்படி பாட போறேன். கேட்டு போட்டு நீங்கள் சினிமாவில வாய்ப்பு தேடி தந்தாலும் தெரிவிகள். நான் அது இனி அப்படி வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு பெற்றுட்டே இருந்து பேரும் யோசிச்சுதான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். ஆம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கன பேரிடமிருந்து முட்டையடி, கல்லடி, சாணியடி அல்லது தக்காளி அடி அல்லது ஏதாவது வேறு அடி வருதோ தெரியவில்லை. என்னமோ குப்பை சிங்கர் முடிந்து போகும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் வெளியில் அடி காத்திருக்கு. ஆம், அந்த வகையில் நாங்கள் அருமையாக அன்பாக வரவேற்றுக் கொள்வோம். பாருங்கள், உங்கள் அருமையான பாடலோடு கும்பகோணம் குசலாம்பாள் அவர்களே அருமையான தன்னுடைய 2வது சரணம், அதாவது இந்த பாடலின் 2வது சரணத்தை வழங்குவதற்காக ஆமாம் கும்பகோணம் குப்பை சிங்கரின் 2வது சரணத்தின் 2வது பகுதியில் வாருங்கள். என்ன வாய்க்குள்ள கொழுக்கொட்டையை கொஞ்சம் திறந்து பாடுங்க. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறையில்லை. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லை. சாப்பாடு போடல இருக்கு. நீங்க பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறையில்லை. பரிசு எடுத்துட்டு போடு. பரிசு தழுவ வந்தேன், பறவை துணை இல்லை. எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லை. என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லை. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சுவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. தம்பி குமார், இந்த கும்பகோணம் குசலாம்பாள் படிச்ச பாட்ட கேட்டிய நீ? ஆனால் என்னென்று சொன்னால் இவன் கொஞ்சம் சரியா நேர்களும் ஏற்கனவே தந்து விட்டார்கள். என்றால் அவருடைய
பாடல் வந்து கொஞ்சம் சரியா பாடுறா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இந்த குப்பை சிங்கருக்கு மதிப்பில்லை. அதான் எனக்கு விளங்கல. இந்த குப்பை சிங்கர்ல குப்பையா பாடிய எத்தனை பேரை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் என்று அதான் நாங்க கொஞ்சம் நடுவர் குழு, நான் என்னோட சேர்ந்து 2-3 பேர் குழு இருக்கிற அதோட நேர்களின் வாக்கம் இருக்கிறது. இப்போது இந்த பாடல் அருமையாக பாடியவருக்கு நாங்கள் யாருக்கு கும்பகோணம் குசலாம்பா, கும்பகோணம் குசலாம்பாளுக்கு மீண்டும் ஒருமுறை அன்பு கலந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் இறுதிக்குள் வந்து விட்டோம். ஆமா, நிறுதிக்கு வருவதற்கு முதல் தம்பி, இன்றைய போட்டியில் 2வது சுற்று கலந்து கொண்டவரை நான் ஒரு முறை அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். படுத்துங்கள் படுத்துங்கள், படுத்திக் கொண்டே இருங்கள். சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி, சேப்பம்பாக்கம் செப்பு சாமி, ஐயனாவரம் அழகம்மா, ராயப்பேட்டை ராக்காயி, கோயம்பேட்டை குப்பம்மா, வத்தலகுண்டு வடிவாம்பாள், புன்னாலை கட்டுவன் புஷ்பா, கும்பகோணம் குசலாம்பாள். இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டியிலிருந்து 5 பேரைத்தான் நான் தெரிவு செய்திருக்கிறோம். எங்கள் நடுவர் குழு மட்டுமல்ல, இங்கே இணையதளம் ஊடாக கூட நிறைய, அதாவது பலர் கார் துப்பி, பலர் கல்லெறிந்து, பலர் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி அனுப்பியிருக்கிறார்கள். மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாங்கள் அன்பு கலந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்ற அதாவது நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் என்று சொல்லுவோம். அது என்னென்று தமிழில் கூறுவது தம்பி? அதாவது நாங்கள் காப்பு, அதாவது காக்க வைத்திருக்கின்றோம், அவர்களை காக்க வைத்திருக்கின்றோம். அவர்களை முழுமையாக நாங்கள் அவர் எடுக்கவில்லை, காக்க வைத்திருக்கின்றோம் இல்லையா? ஆமாம் ஆமாம், அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியை விட்டு நீக்கவில்லை, அவர்களை காக்க வைத்திருக்கின்றோம். அதனால் காத்திருக்கும் நேர்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கும் இன்னொரு இறுதி சுற்று செமி ஃபைனல் என்று கூறுவார்கள் இல்லையா? அதில் உங்களை நிச்சயமாக நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 5 நடுவர் குழு தெரிவு செய்திருக்கிறார்கள். யார் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விலக்கப்படுகிறார்கள் என்ற நிகழ்ச்சி எங்கள் தாருங்கள். இன்றைய போட்டி நிகழ்ச்சியிலிருந்து வெயிட்டிங் லிஸ்டுக்கு செல்ல போகும் முதலாவது நேர் ராயப்பேட்டை ராக்காயி. ஆமாம், ராயப்பேட்டை ராக்காயி என்ற நிகழ்ச்சியில் நான் இருக்கிறேன். காக்கிருக்கும் பட்டியலில் வந்திருக்கிறார். சில வேளை அவர் நிகழ்ச்சியிலிருந்து தவிர்க்கப்படலாம் என்று கூட நேர்கள் அறிய தந்திருக்கிறார்கள். இல்லை, அவரை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற நேர்களை பொறுத்து இருக்கிறது. அல்லாவிடா தம்பி, இந்த 3 பேருக்கும் நாங்க இன்னொரு இது வச்சா எப்படி இருக்கும்? இல்லை என்னோட போட்டி விதிமுறைகளை நாங்கள் மாற்றக்கூடாது. நீங்க கும்பகோணத்துல இருந்து அடி வாங்கி வந்தது இப்ப தெரியுது. என்னன்னு தெரியுது என்ன சொன்னால், போட்டியின் விதிமுறைகளை என்றும் நாங்கள் மாற்றக்கூடாது. போட்டி விதிமுறை அது நெத்திக்கண் திறப்பிலும் குற்றம் என்பதுதான் இந்த விதிமுறை இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக 5 மட்டும்தான் நாங்கள் இந்த சுற்றில் எடுக்க வேண்டும். போட்டியின் விதிமுறை தெரியாவிட்டால் உங்களுக்கு பின் புறங்காலால் அடித்து நாங்கள் வெளியில் துரத்துவோம் என்று மக்கள் எல்லாரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியா? ஏனே அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பலர் இங்கு வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடுவதற்காக. அவர்களை செமி ஃபைனலில் நாங்கள் சந்திப்போம். சரியா? ஆமாம், அந்த 5 இந்த நிகழ்ச்சியிலிருந்து யார் அந்த 3 நிகழ்ச்சியிலிருந்து விலக்கப்படுகிறார்கள் என்பதை மட்டும் அன்பு ஆக அடி வாங்க முன்பு நீங்கள் அந்த தகுதியை தந்தால் இந்த குப்பை சிங்கரில் தொடர்ந்து உங்களை நாங்கள் நாற்காலியில் வைத்திருப்போம், அல்லது நாற்காலியுடன் சேர்த்து உங்களை குப்பையில் தள்ளி விடுவோம் என்று அன்பாக கூறிக்கொள்கிறோம். தம்பி அதை நீ சொல்லக்கூடாது. சரியா? நான் தான் சொல்லுவேன். சொல்லுவேன், உனக்கு அறிவிப்பாளர் தொழில் மட்டும்தான் உன்னுடைய தொழில். சரி, கொஞ்சம் பாட தெரிஞ்சோன்னா நீ என்ன தான் கலாய்க்கிறான? இல்லை அப்படி என்றல்ல, போட்டி விதிமுறைகள் இருக்கிற அதை நீங்கள் அப்படி மாத்தலாம், இப்படி மாத்தலாம், இப்படி இருக்கலாம் சொல்லக்கூடாது. தம்பி நான் என்னத்துக்காக சொன்னேன், இந்த பாரு ராக்காய் கொஞ்சம் அந்த கண்ணால தண்ணி ஓடுது தம்பி, அதை பார்த்து கொஞ்சம் பாவமா போச்சு. இது என்ன, நாங்க சூப்பர் சிங்கர்னு வச்சுக்கல, இது குப்பை சிங்கர். அது தண்ணி ஓடினா தான் நாங்க பார்த்து போடுவாங்க. இது அப்படி இல்லை, குப்பையிலே போட்டால் தான் குப்பை சிங்கர் இல்லையா? சரி ராக்காய் என்ன செய்வது?
ராயப்பேட்டை ராக்காய் முதலாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார். வெயிட்டிங் லிஸ்ட்ல நிகழ்ச்சியில் இருந்து வெயிட்டிங் என்று சொன்னால் அடுத்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது. நடுவர் அவர்களே, நீங்கள் எத்தனை மேடைகளில் அடி வாங்கி இன்னும் திருந்தவில்லை. நீங்கள் ஏனென்றால் வெயிட்டிங் லிஸ்ட் என்றால் அடுத்த போட்டிக்குள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று அர்த்தம். வெயிட்டிங் லிஸ்ட் என்பது உங்களுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி அல்ல, நிகழ்ச்சியின் முடிவு அவரை நீ இந்த நிகழ்ச்சியில் குப்பை சிங்கரில் இருந்து நீக்கப்படுகிறார் என்றால் அவர்கள் அதிகமான இடங்களில் சரியாக பாடி இருக்கிறார். அதுதான் காரணம். நீ கொஞ்சம் பாடி அந்த நான் சொன்ன அப்புறம் உனக்கு கொஞ்சம் தலக்கணம் வருதா? இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு வராது. போட்டி விதிமுறைகளை நான் கூறுகின்றேன். வெயிட்டிங் லிஸ்ட் அவங்க திருப்பி அடுத்த முறை வந்து நாங்க வெயிட்டிங் தானே காண இல்லை என்று சொல்லி உங்கள்கிட்ட அங்கே 2-3 குப்பியை கூட தந்து போட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இல்லையா? நான் அதுக்கெல்லாம் அறிய மாட்டேன். சரி, அப்படி நீதியுடன் செல்வோம். சரி, ராயப்பேட்டை ராக்காயி மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த போட்டியிலிருந்து நீங்க விலக்கப்படுகிறீர்கள். சொல்லக்கூடாது. ராயப்பேட்டை ராக்காயி தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் சரியாக பாடியதால் உங்களை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விலக்குகின்றோம். இப்படி கூறணும் நடுவர். உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர வேண்டிய என்ன சார், எனக்கு கொஞ்சம் இந்த மறுக்க சொல்லுங்க. எனக்கு மோஷன் எல்லாம் வராது தம்பி, கொஞ்சம் லூஸ் மோஷனா வரும். சரியா கூறுங்க. ராயப்பேட்டை ராக்காயி மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களை நாங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து நீங்க சரியா சில இடங்கள்ல சரியா அவர் பாடிகள் கொஞ்சம் ஓரளவு சுத்தமாகவும் தாளத்தோடையும் கணக்கு நீங்க சொன்ன மாதிரி பீலிங் அதெல்லாம் பெறுதவருக்கு. அதனால நாங்கள் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு அவர் தகுதி இல்லை என்றால் இது குப்பை சிங்கர். ஆமாம் என்று சொல்லிக்கொண்டு இரண்டாவது நேயர் யார் என்றால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விளக்கப்படுபவர் நான் நிச்சயமா அடி வாங்குறது உறுதி. வத்தலகுண்டு வடிவாம்பாள் இப்போதே வெளிக்கிட்டால் தான் அவர் ஒரு ஊருக்கு சென்று சேரலாம் என்று நினைக்கின்றேன். மிகவும் அருமையாக நீங்களும் அந்த சுருதி தாளங்கள் லயங்களோடு பாடி இருக்கிறீர்கள். போட்டியின் விதிமுறை உங்களுக்கு தெரிய வேண்டும். பிளவிளையாக பாட வேண்டும். தாளம் கண்டிப்பாக தாளம் இருக்கக்கூடாது நீங்கள் பாடும்போது. அதனால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அழாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை கண்டிப்பாக இணைத்துக் கொள்வோம். நான் உங்களை சந்திப்பேன். முதலாவது வட்டம் முடிந்த பின்பு நாங்கள் 2ஆம் வட்டம் வரும்போது புதிய நேராக நீங்கள் இணையலாம் இல்லையா? ஆமாம், அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் அதை வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த 3வது நேயர் கும்பகோணம் குஷலாம்பாவலும் இந்த நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறார். மன்னித்துக் கொள்ளுங்கள் கும்பகோணம் குஷலாம்பாள், நீங்கள் நிகழ்ச்சியை பற்றி தெரியாமல் நீங்கள் மூவரும் கொஞ்சம் நன்றாக பாடிவிட்டீர்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை விளக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் போட்டி என்று வந்தால் போட்டி என்ற ஒரு விதிமுறை இருக்கிறல்லவா, அதனால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்வில் உங்களை நிச்சயமாக நாங்கள் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களை அன்புடன் விடைபெற்று அனுப்புகின்றோம், வழி அனுப்பி வைக்கின்றோம். பழைய சோறு சாதத்தோடு கருவாட்டு கறியும் இருக்கின்றது. இலவசமாக அது குப்பை சிங்கருக்கு நாங்கள் வழங்குவது என்றால் அந்த போவர்களுக்கு மட்டுமே நாங்கள் அதை கொடுப்போம். என்றால் அவர் வீடு போய் தனி சேர போறாங்க, எல்லாம் வீட்டை போய் பார்த்துக் கொள்வாங்க. அதனால பழைய சோறும் கருவாட்டு கறியும் இருக்கு, தயவு செய்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று கூறுங்கள். இப்போது யார் யார் அப்போது இருக்கிறார்கள்? போட்டியில் தெரிவானவர்களை பற்றி கூறுவோமா? கூறுங்கள். முதலாவதாக சைதாப்பேட்டை சாமுண்டீஸ்வரி, சப்பாக்கம் சப்பு சாமி, அய்யனாவரம் அழகம்மா, புன்னாலக்கட்டுவன் புஷ்பா, கோயம்பேட்டை குப்பம்மா, இந்த 5 நேர்களும் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் நாங்கள் அரை இறுதி சுற்றுக்குள் நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம். மறக்க வேண்டாம், இப்போது கூட நீங்கள் அரை இறுதி சுற்றில் நீங்கள் பாட வேண்டியது 3வது சரணத்தை பாடினால் இதில் தான் நீங்கள் யார் 1ஆம் 2ஆம் 3ஆம் இடத்தில் குப்பை சிங்கரில் குப்பையாக பாடி 1ஆம் இடத்தில் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. 1, 2, 3 வரை நாங்கள் எடுப்போம். மற்ற இருவருக்கும் நாங்கள் கூறியது போல கருவாட்டு கறியும் பழைய சோறும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அறிவுரை உண்டு தம்பி. அதாவது அய்யனாவரம் அழகம்மா
கொஞ்சம் அடுத்த போட்டி நீங்கள் விளக்கப்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதனால் நிகழ்ச்சியின் விதிமுறையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சி வர வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் ஐயனாவரம் அழகம்மாக்கு இந்த குப்பை சிங்கர் குமுதாவின் சார்பில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த கும்பகோணம் குப்பை சிங்கர் கூப்பிய டைமண்ட் வழங்கும் கும்பகோணம் குப்பை சிங்கரின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் தலைகீழாக பாட வேண்டும். பாடலை நீங்கள் வரிகளை மாற்ற வேண்டும் என்று அல்ல, பாடல் நீங்கள் பாடும்போது தலைகீழாக பாட வேண்டும். சுருதி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தாளம் இருக்கக்கூடாது, குரல் நன்றாக இருக்கக்கூடாது. இவ்வளவு இருந்தால்தான் நீங்கள் கும்பகோணம் குப்பை சிங்கருக்கு தகுதி பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு சரி. நீ நடுவே அதாவது எங்கள்ட முதலாளி சொன்ன தொழில அருமையா செய்கிறா தம்பி, பரவாயில்ல. வாழ்த்துக்க உனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரம் சென்று கொண்டிருப்பதால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டிய கொண்டு வரக்கும்போது நான் கொஞ்சம் சரியான சோதனையா போச்சு தம்பி. ஒரு பாடலோட நிப்பாட்டலாம். நீங்க பாடாட்டி இந்த டிவி நாங்கள் மூட மாட்டோம் என்று சொன்னால் கூட பாட்டு இல்லாட்டி இப்ப பலரும் கூட பாட்டுக்காக தவம் இருக்கிறார்கள் இல்லையா, வெளியில கியூல நிற்கிறாங்க என்றால். ஆமாம், என்று உங்களுடைய பாடல் என்றால் ஒரு தனி சிறப்பு என்று சொல்லி கூட இப்போ நேர்கள் பேசுகிறார்கள். அதனால் கூறுங்கள், நான் உங்களை பின்பாடுத்தாரேன். எனக்கு ரொம்ப சோதனையா இருக்குது இப்ப. சரி, நான் ஒரு 3 வரி படிச்சுட்டு போறேன் தம்பி. சரி, வரியில கொஞ்சம் 4 வரியா படிக்கும். சோதனை தீரவில்லை, சொல்லி அல யாரும் இல்ல, முன்ன பின்னாலுதல்ல, சொல்லித்தர யாரும் இருக்கு. சொல்லுங்க அழுத்தி சொல்லுங்க, சொல்லி கொடுக்கவும் புத்தன் இல்ல, நல்ல நேரம் போய் சேர்ந்துட்டார். வாழ்ந்து முடிச்சவன் கூட்டி கழிச்சா, கொண்டு போக இங்கு மிச்சமில்ல, சோதனை தீரவில்லை, சொல்லியல யாரும் இல்ல, உன்ன பின்னாலுதல்ல, சொல்லித்தர யாரும் இல்ல. அருமையாக எங்கள் எல்லோரையும் சோகத்தில் ஆழ்த்தி இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் எத்தனை தலை முடிகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்று தெரியவில்லை. அப்படியான ஒரு ஞானமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கும்பகோணம் குப்பை சிங்கர் சார்பில், குழுவினர் சார்பில் எமது கும்மாங்குடி குமுதாவுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குமுதா, நாங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். சந்திப்போம் தம்பி. இப்ப அன்றைக்கு கமல் போன் எடுத்து எனக்கு சரி, அது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களோட விடைபெறுகின்றோம். உங்கள் அன்பின் குமல், நான் உங்கள் குமுதா.